மொத்த குடும்பமே மாப்பிள ஊருக்கு போய் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் மாப்பிளைய பத்தி விசாரிச்சா பார்த்தா எல்லாரும் மாப்பிள ரொம்ப நல்ல பையன்னு சொல்றாங்க. ஆனாலும் மிமிக்கு சந்தேகம் தீரல. ஏன்னா மிமி குடும்பத்துல எல்லாருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் லைஃப் ஃபெயிலியரா தான் ஆயிருக்கு. அதனால அவங்களும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி விசாரிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு இல்லாத வியாதிக்கு தேஜு பாட்டி படுற கஷ்டத்தை பார்த்த மிமி பேசாம அந்த பையன் வீட்டுக்கே போய் அவனையே டைரக்டா கேட்கலாம்னு முடிவு பண்ணி அவனை போய் பார்த்தா அந்த மாப்பிள ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு எந்திரிச்சு நிக்க கூட முடியாம இருக்கும். அப்பதான் தெரியுது அவன் இன்னும் பிரேக்கப்ல இருந்து முழுசா வெளியே வரலன்னு. இது தெரிஞ்ச மிமி அவனோட லவரோட அவனை சேர்த்து வைக்காம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சத்தியமா அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான்னு முடிவு பண்ணி ஊர்ல இருந்து தன்னோட பாய் பெஸ்டியை வர வைக்கிறான். அவனும் மிமியை ரொம்ப நாளா ஒன் சைடா லவ் பண்றான். அப்புறம் மிமி அவன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றப்போ தேஜு பாட்டியும் இதெல்லாம் கேட்டுட்டு மிமி கிட்ட நீ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசு, அப்பதான் நம்ம டிசைட் பண்ண முடியும்னு சொல்ல மிமியும் அந்த பொண்ணு ஊருக்கு கிளம்பி போறா. மாப்பிளையோட லவ்வரை தேடி போன மிமியை ஒரு வயசான எக்ஸ் ஆர்மி மேன் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. பார்த்தா அவரு தேஜு பாட்டியோட முன்னாள் லவர். மிமி தேஜு பாட்டி மாதிரி இருக்கிறதால அவளையே பார்த்து ஃபீல் பண்ண மிமி கண்டுக்காம போயிடறா. மாப்பிள லவரான தீபாங்கிற அந்த பொண்ணு வீட்டுக்கு அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி மிமி போய் அவகிட்ட நீ விட்டுட்டு போனதால அந்த மாப்பிள இப்படி அவளை நினைச்சு முழு நேரம் குடிகாரன் ஆயிட்டான்னு சொல்லி அவன் லவ் புரிய வைக்கிறா. அப்பன்னு பார்த்து மிமியோட பாய் பெஸ்டி அவன் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தான்னு ஊருக்காரங்க கிட்ட உளறி வைக்க அவங்க எல்லாரும் அடிக்க துரத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ மிமி ஓடி வந்து தேஜு பாட்டியோட முன்னாள் லவர் வீட்டுக்கு வந்து ஒளிஞ்சுக்கிறா. அவளை பார்த்து அவர் மறுபடியும் இவளை பார்த்து தேஜுன்னு கூப்பிட்டாரு. அப்பதான் மிமிக்கு புரியுது இது தேஜு பாட்டியோட லவர்னு. அப்புறம் இவ அவர்கிட்ட நான் அவங்களோட பேத்தி தான் சொல்லிட்டு பாய் பெஸ்டியோட அந்த ஊரை விட்டு கிளம்ப ஊர் மொத்தமா இவங்களை ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க.